என்னோட 12th ஃபிசிக்ஸ் ரெக்கார்ட் நோட் சாரி அப்சர்வேஷன் நோட். இதை எதுக்கு எழுதுறோன்னு எங்களுக்கும் தெரியாது, எழுத சொல்கிற எங்கள் மிஸ்ஸுக்கும் தெரியாது. ஆனாலும் எழுதுவோம். இதே தானே ரெக்கார்ட் நோட்லேயே எழுத போகிறோம், அதை டேரெக்டாக ரெக்கார்ட் நோட்லேயே எழுதிடலாமே, எதுக்கு தேவையில்லாமல் அப்சர்வேஷன் நோட்? ரெக்கார்ட் நோட்டில் டேரெக்டாக எழுதணுன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோமா. அதே அப்சர்வேஷன் நோட்டில் அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதிட்டு அதை அவங்க திருத்தினதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்டில் இதை பார்த்து எழுதணுன்னா மிஸ்டேக் பண்ண மாட்டோமா. என்ன தான் இவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி அவங்க அப்சர்வேஷன் நோட்டில் எழுத வச்சாலும் நாங்கள் ரெக்கார்ட் நோட்டில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆச்சு பண்ணிடுவோம். அது என்னமோ ஒரு மாறாத விஷயம்தான். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் ஒரு வாட்டி கூட ரெக்கார்ட் நோட்டு இந்த அப்சர்வேஷன் நோட்டை பார்த்து எழுதுனதே இல்லை. வேணால் 1-2 கால்குலேஷன் இதை பார்த்து போடுவோம், மற்றபடி எல்லாமே புக்கை பார்த்தோ இல்லை மெட்டீரியலை பார்த்தோ தான் எழுதுவோம். அப்புறம் எதுக்கு இந்த அப்சர்வேஷன் நோட்டுன்னு எங்களுக்கே பல தடவை டவுட் வரும். எங்கள் ஸ்கூலில் மட்டும் தான் இந்த அப்சர்வேஷன் நோட் எழுத சொல்கிறாங்களா இல்லை மற்ற ஸ்கூல்லேயும் எழுத சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூலில் அப்சர்வேஷன் நோட் எழுதுறது உண்டான்னு சொல்லிட்டு. இவ்வளோ சின்னதாக கிராஃப் ஒட்டி பார்த்துருக்கீங்களா, இல்லை இவ்வளோ சின்னதாக கிராஃப் வித்து தான் பார்த்துருக்கீங்களா? இது 6ஓட ஐடியா தான். அப்சர்வேஷன் நோட்டு தானே, ஒரு கிராஃபெல்லாம் முழுசாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு கிராஃபை 4ஆக கட் பண்ணி அதில் கிராஃப் போட்டாங்க. இவ்வளோ க்ரியேட்டிவான பர்சன் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஐடியாவை நானும் சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சொல்ல போனால் எங்கள் கிளாஸ்லேயே நானும் 6ம் மட்டும் தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்போம். எப்படி திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் யூஸ் பண்ணணும்னு எங்கள் 2 பேத்துக்கிட்டே தான் கற்றுக்கணும். அதை எங்கள் கிளாஸில் நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஹெச்ஆர் மேம் அப்சர்வேஷன் நோட்டை செக் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணும்போது கால்குலேஷன் ஒழுங்காக கரெக்டாக போட்டிருக்கிறதுனால குட்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த கால்குலேஷன் நிறைய பேர் தப்பாக போட்டிருந்தாங்க. பார்த்து தான் எழுதுவோம், ஆனால் பார்த்து எழுதுறப்பே தப்பாக போட்டிருந்தோம். நாங்கள் இது மாதிரி திங்ஸை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் கிளாஸில் ஒரு பெரிய பட்டமே கொடுத்தாங்க. அந்த நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், வேறு வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன். இந்த நோட்டையும் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு மெமரிஸ்க்கு வீடியோ எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே என்னோட மெமரிஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.